ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 6th சோசியல் சயின்ஸ் நியூ புக்கில் செகண்ட் டேர்மில் குடிமியல் பாடத்தில் ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டோட பேர் தேசிய சின்னங்கள். இந்த பாடத்தை எப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 பேர் வந்து காட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் வந்து விலங்குகளை வந்து பார்க்குறாங்க. இந்த பார்க்கக்கூடிய எல்லா விலங்குகளுமே நம்ம தேசிய சின்னங்களில் இருக்கக்கூடியதாகவே இருக்கிற மாதிரி இந்த கதையை வந்து கொண்டு போகிறாங்க. இதில் நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கதையை ஃபுல்லாக பார்க்காம முக்கியமான பாயிண்ட்டுகளை மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காட்டில் வந்து எல்லா விதமான விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், ஊறக்கூடியது, நீரில் வாழக்கூடியது, நிலத்தில் வாழக்கூடியது எல்லாமே இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து ரசிக்கலாம். ஆனால் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அதுக்கு வந்து தொந்தரவு தரக்கூடாது அப்படின்றத நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாமரை பூ இருக்குது. தாமரையில் வந்து நிறையா வகைகள் வந்து இருக்குது. இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு தாமரை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செந்தாமரை அப்படின்றத சொல்கிறாங்க. தாமரைக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவமான வடிவம் கூட இருக்குது அப்படின்றத நமக்கு இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு மயில் வந்து பார்க்குறாங்க. மயில் இது வந்து நம்ம என்ன அப்படின்னா, தேசிய சின்னங்களில் ஒரு சின்னமாக இருக்கக்கூடியதான் மயில். மயில் வந்து தோகை விரித்து ஆடுற மாதிரி இவங்க வந்து பார்க்குறாங்க. மயிலுக்கு போர்வை தந்தவர் யார் அப்படின்னா, கடையேழு வள்ளல்களில் பேகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறுநில மன்னன் தான் மயிலுக்கு போர்வை தந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். அதாவது தோகை விரித்து மயில் ஆடுறப்ப அது குளிரால தான் நடுங்குது அப்படின்னு இந்த குறுநில மன்னன் வந்து நினச்சிட்டு என்ன செய்வார் அப்படின்னா, இவரோட போர்வையை எடுத்துகிட்டு போய் அந்த மயிலுக்கு போய் பொத்தி விடுவார். அதனால தான் இந்த கடையேழு வள்ளல்களில் மயிலுக்கு போர்வை தந்தவர் அப்படின்னு சொல்லி பேகனை வந்து சொல்லுவோம் அப்படின்றத நமக்கு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா இடையில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மயில் அப்படின்றப்ப மயில் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, மயில்களுக்காகவே ஒரு தனி சரணாலயம் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மயில் வந்து நம்மளோட தேசிய பறவை. இதுவுமே நம்மளோட ஒரு தேசிய சின்னம். இந்த மயிலை வந்து ஏன் தேசிய பறவையாக சொல்கிறாங்க அப்படின்னா, மயில் வந்து எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. நம்ம நாட்டில் எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. பாரம்பரியத்திலையும் சரி, கலையிலையும் சரி, மயில் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக, தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால நாம் வந்து நம்மளோட தேசிய சின்னங்களில் தேசிய பறவையாக மயில் வந்து வச்சுருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இது வரைக்கும் தாமரையை பற்றி சொல்லியிருக்காங்க, மயிலை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு விலங்குகளை பற்றி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. தேசிய சின்னங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து டால்ஃபினை பற்றி கொடுத்துருக்காங்க. டால்ஃபின் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளோட தேசிய சின்னங்களை ஒன்றா தான் டால்ஃபினை வந்து சொல்கிறாங்க. அதாவது இது வந்து ஆற்று ஓங்கில் அப்படின்னு வந்து சொல்லப்படும். ஆற்று ஓங்கில் அதை வந்து பார்க்குற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆற்று ஓங்கில் அப்படின்றது இது வந்து நம்ம நாட்டில் வந்து இருக்குது. தூரத்துலேருந்து இதை பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து முதலை மாதிரி இருக்குது அல்லது வந்து வேற ஒரு அனிமல் மாதிரி இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தண்ணிக்கு வெளியே இருக்கிறப்ப அதோட வாய் வந்து ரொம்ப நீளமாக இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி கரியால் முதலையோட வாயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது வந்து வேற ஒரு அனிமல் மாதிரி, இன்னொரு அனிமல் மாதிரி கூட தெரியுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன ஓங்கில் அப்படின்னா ஆற்று ஓங்கில் அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டால்ஃபின். நெக்ஸ்ட்டு இதுவுமே என்ன செய்யும் அப்படின்னா, வவ்வால்கள் மாதிரியே மீயொலியை எழுப்பக்கூடிய அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வவ்வால் வந்து நம்ம படிப்போம். அதே மாதிரியே இந்த ஆற்று ஓங்கிலுமே வந்து மீயொலியை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்னா பார்வை திறன் வந்து ரொம்ப கம்மி அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கங்கை நதியை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் நீளமான நதி அப்படின்னா அது கங்கை நதி. எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னா 2525 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாயக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா கங்கை நதி வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதே பிரம்மபுத்திரா அப்படின்றது 3848, அதாவது 3848 கிலோமீட்டர் அளவுக்கு நீளமுடையது. இருந்தாலுமே இது இந்தியாவில் பாயக்கூடிய அந்த ஒரு தொலைவு அப்படின்றது ரொம்ப கம்மி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் நீளமான நதி, அதாவது ரொம்ப அதிகமாக தொலைவு பாயக்கூடியது எது அப்படின்னா கங்கை. ஆனால் பிரம்மபுத்திரா இவ்வளோ தூரம் இருந்தாலுமே அது பாயக்கூடிய தொலைவு வந்து ரொம்ப கம்மி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து மாம்பழத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது இமாம் பசந்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாம்பழத்தோட அந்த வகை வந்து என்ன அப்படின்னா இமாம் பசந்த் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த மாம்பழத்தோட அந்த ஒரு மாம்பழத்தில் இருக்கக்கூடிய நம்ம நிறையா மாம்பழங்கள் சொல்லுவோம். செந்துர பழம், அதே மாதிரி கல்லாமாங்காய் அப்படி சொல்லி நிறையா மாங்காய்கள் சொல்கிறோம்ல, அதில் ஒரு வகை தான் இந்த ஒரு வகை. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முகலாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு வகை மாம்பழங்கள் தான் இந்த இமாம் பசந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய மாம்பழங்கள் அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
ஒவ்வொரு சின்னங்களாக வந்து நமக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே ஆலமரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, ஆலமரம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆலமரம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அவுரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த இடத்துல வந்து இந்திய தாவரவியல் பூங்காவில் இருக்கக்கூடிய உலக சாதனை படைத்த ஆலமரத்தை போலவே இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்தை சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது ஆயிரக்கணக்கான பறவைகள் தஞ்சம் அடையக்கூடிய அளவுக்கு இந்த ஆலமரம் வந்து ரொம்ப வந்து பெருசாக இருக்குது. எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் அவுரா பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய தாவரவியல் பூங்காவில் வந்து ஒரு உலக சாதனை படைத்த ஒரு ஆலமரம் வந்து இருக்குது அப்படின்ற நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யானைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. யானைகள், மயில், அதே மாதிரி வந்து டால்ஃபின், இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குகளையும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து தேசிய சின்னங்கள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். தேசிய சின்னங்கள் அப்படின்றப்ப இதுக்கு இடையிலே வந்து ஒரு பாம்பை பற்றி கொடுத்துருக்காங்க. பாம்பு அப்படின்றப்ப கருநாகத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்திலேயே கூடு கட்டி அந்த கூட்டில் முட்டை போட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு பாம்பு வகைனா எந்த வகை அப்படின்னா கருநாகம். பாம்பில் வந்து கருநாகத்தை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நஞ்சு கொண்ட பாம்புகள், விஷத்தன்மை இருக்கக்கூடிய பாம்பு அந்த லிஸ்ட்டில் வந்து உலகத்திலேயே நீளமான பாம்பு அப்படின்னா அது கருநாகம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குகளை பற்றி சொல்கிறப்ப அதில் வந்து எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும். அதாவது 18 அடி வந்து வளரக்கூடியதாக இருக்கும், 18 அடி நீளம் வந்து வளரக்கூடியதாக அந்த கருநாகம் வந்து இருக்கும். அதிகமான விஷத்தன்மை கொண்டதாக இருக்கும். கூடு கட்டி அதில் முட்டை போட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தன்மை கொண்டதாக இந்த கருநாகம் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து புலியை பார்க்குற மாதிரி இந்த ஒரு கதைகளை வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்மளோட தேசிய சின்னங்கள் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து அந்த ஆலமரம், தாமரை, மயில், புலி, யானை, கங்கை ஆறு, லாக்டோபேசிலஸ், ஆற்று ஓங்கில், மாம்பழம், ராஜநாகம், இது எல்லாமே நம்மளோட தேசிய சின்னங்கள். இது எப்போயெல்லாம் தேசிய சின்னங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி அதோட ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆலமரம் வந்து 1950 ஆண்டு வந்து தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இது வந்து நம்மளோட பெருமையை குறிக்கக்கூடிய ஒரு சின்னமாக வந்து இருக்குது. ஆலமரம் அப்படின்றது அதோட தனித்துவம் அப்படின்றப்ப இது வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு மரமாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு தாமரை. தாமரை அப்படின்றது 1950 வருடம் வந்து தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வந்து சேத்துல இருந்தாலுமே அங்கேயுமே ஒரு அழகு தரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மலராக வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மயில் அப்படின்றது 1963 வருடம் வந்து நம்ம தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மயில் அப்படின்றது இதோட தாயகம் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம இந்தியா தான் மயிலோட தாயகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு அழகான ஒரு தொகையை கொண்ட ஒரு பறவை அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் புலி வந்து 1973 வருடம் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பூனை இனத்தை சேர்ந்ததான் புலியும். பூனை இனத்தில் மிகப்பெரிய விலங்கு அப்படின்னா புலியை வந்து சொல்லலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புலிகளோட எண்ணிக்கையை நம்ம சதவீதத்தில் சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்தியாவில் மட்டும் 70% புலிகள் வந்து இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய புலிகளில் இந்தியாவில் மட்டும் 70% வந்து புலிகள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கங்கை ஆறு 2008 வருடம் வந்து தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த கங்கை ஆறு அப்படின்றது வத்தாத தன்மை கொண்டது. நீர் வந்து எப்பயுமே வற்றி போகாத அளவுக்கு தன்மை கொண்டதாக தான் கங்கை ஆறு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வரலாற்றிலேயே நிறைய புகழ்பெற்ற தலைநகரங்கள் நம்ம படிக்கக்கூடிய கங்கை சமவெளி, இந்த மாதிரி படிக்கக்கூடிய இந்த கங்கை சமவெளி ஓரத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற தலைநகரங்கள் எல்லாமே இந்த கரையில் தான் தோன்றுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யானை. யானை அப்படின்றது 2010 வருடம் வந்து தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யானையோட தாயகம் அப்படின்னு பார்க்குறப்ப ஆசியா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யானை வந்து அது வாழக்கூடிய அந்த ஒரு பகுதியை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உயிரினம். அது காடில் வாழுது அப்படின்னா காட்டு பகுதியை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல உயிரினம் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆற்று ஓங்கில். ஆற்று ஓங்கில் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஆற்றோட அந்த சூழல் அமைவை நிலையை அந்த நிலையில் எப்படி இருக்கோ அந்த ஒரு நிலையை உணர்த்தக்கூடிய ஒரு உயிரினமாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு அருகி வரக்கூடிய ஒரு உயிரினம் வந்து ஆற்று ஓங்கில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாக்டோபேசிலஸ் 2012 வருடம் வந்து தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வந்து லாக்டோபேசிலஸ் அப்படின்றது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பாக்டீரியா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களோட குழுவில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த லாக்டோபேசிலஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக மாம்பழமும் ராஜநாகமும் கொடுத்துருக்காங்க. மாம்பழம் அப்படின்றது 1950 வருடம் விட்டமின் ஏ, சி, டியை அதிக அளவு கொண்ட ஒரு பழம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாம்பழம் வந்து அதிகமாக சமவெளி பகுதிகளில் தான் விளைவிக்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு ராஜநாகம், இதோட அறிவியல் பெயர் வந்து என்ன அப்படின்னா ஹோஃபோஃபிஃபாக்ஸ் அப்படின்னு சொல்கிறத சொல்கிறாங்க. ஹோஃபோஃபிஃபாக்ஸ் ஹானா அப்படின்றதான் கருநாகத்தோட அறிவியல் பெயர்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே விஷத்தன்மை கொண்ட பாம்புகளில் ரொம்ப நீளமான பாம்பு அப்படின்னா அந்த ராஜநாகத்தை வந்து சொல்லலாம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மலைக்காடுகள், அதுலேயும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மலைக்காடுகள், சமவெளிகளில் ராஜநாகம் வந்து காணப்படுது. இந்த ஒவ்வொன்றுமே வந்து என்ன அப்படின்னா நம்ம இயற்கையாக நம்ம இந்திய தேசிய சின்னங்கள்னு சொல்கிறோம். இது எந்த வருடம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதோட சிறப்பு என்ன, அதோட தனித்துவம் என்ன அப்படின்றத நமக்கு ஒரு சின்ன சின்ன பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு தேசிய சின்னங்களை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் தமிழகத்தோட மாநில இயற்கை சின்னங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழகத்துக்குன்னு சொல்லி நம்ம மாநிலத்துக்குன்னு சொல்லி ஒவ்வொரு சின்னங்கள் வந்து இருக்கும். மாநில விலங்கு அப்படின்றது வரையாடு, அதே மாதிரி மாநில பறவை அப்படின்றது மரகத புறா, மாநில மலர் அப்படின்றது செங்காந்தல் மலர், நெக்ஸ்ட்டு மாநில மரம் அப்படின்றது பனை மரம், மாநில பட்டாம்பூச்சி அப்படின்றது ஏமன் பட்டாம்பூச்சி. இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த 2 இயர்ஸில் வந்து நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க மாநில பட்டாம்பூச்சி அப்படின்றது ஏமன் பட்டாம்பூச்சி. அதையுமே நம்ம படிச்சுக்கணும். இது வந்து நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட சின்னங்கள், மாநிலத்தோட சின்னங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தேசிய சின்னங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்க போகிறோம். தேசிய கொடி, அதே மாதிரி தேசிய கொடியை பற்றி எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். தேசிய கொடி அப்படின்றப்ப நமக்கு தெரியும் இது வந்து 3 வண்ணங்களை கொண்டதான் அந்த தேசிய கொடி வந்து இருக்கும். இந்த 3 வண்ணங்களுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சம அளவாக இருக்கும். கிடைமட்டத்தில் சம அளவு கொண்டதாக இருக்கும். மேல் பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா காவி நிறம் இருக்கும், நடுவில் வெள்ளை, கீழே வந்து பச்சை கலர் வந்து இருக்கும். இந்த ஒவ்வொரு நிறமுமே ஒவ்வொரு மீனிங்கை வந்து கொடுக்கக்கூடிய விதத்தில் வந்து இருக்குது. காவி நிறம் அப்படின்றது தைரியம், தியாகம் இதை குறிக்கக்கூடிய ஒன்றா வந்து இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த பச்சை நிறம் அப்படின்றது நம்மளோட நாட்டோட வளமை, செழுமையை வந்து குறிக்கக்கூடிய விதத்தில் தான் பச்சை வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நடுவில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளை நிறம் அப்படின்றது நேர்மையாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, தூய்மையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு தனித்துவமான பண்புகளை குறிக்கக்கூடியதாக தான் இந்த 3 வண்ணங்களுமே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வெள்ளை கலர் நிறத்தில் நடுவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சக்கரம் வந்து இருக்கும். எது எந்த கலரில் இருக்கும் அப்படின்னா கரு நீல நிறத்தில் இந்த சக்கரம் வந்து இருக்கும். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசோக சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரத்தோட பேரே அசோக சக்கரம். இந்த சக்கரம் வந்து எதை நமக்கு சொல்லுது அப்படின்னா அறவழியையும் அமைதியையும் நமக்கு வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. அறவழியையும் அமைதியையும் சொல்லக்கூடியதாக இந்த அசோக சக்கரம் வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ காவி கலருக்கு என்ன அர்த்தம், வெள்ளை கலருக்கு என்ன அர்த்தம், சக்கரம் வந்து என்ன சொல்லுது, பச்சை கலர் வந்து எதை குறிக்குது அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த தேசிய கொடியோட நீள அகலம் அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து 3:2 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு கொண்டதாக இருக்குது. நீளம் வந்து 3 இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து 2 பங்கு அளவுக்கு அகலம் வந்து இருக்கும். இந்த அளவுக்கு 3:2 அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அளவாக தான் தேசிய கொடியோட நீள அகலம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா அவளை வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்திய தேசிய கொடியை வடிவமைச்சது யார் அப்படின்னா பிங்காலி வெங்கையா அப்படின்றத சொல்கிறாங்க. பிங்காலி வெங்கையா அப்படின்றவர் தான் நம்ம இந்திய தேசிய கொடியை வந்து வடிவமைச்சவர். இவர் வந்து ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு முதல்ல நம்ம இந்தியாவோட தேசிய கொடி எங்கே வந்து நெஞ்சாங்க, அதாவது எங்கே வந்து தயாரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்மள இந்தியாவோட முதல் தேசிய கொடி வந்து நெய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த கொடியை ஃபஸ்ட்டு யார் ஏற்றுனது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் 15/8/1947 சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு தான் வந்து செங்கோட்டையில் வந்து ஏற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொடி ஏற்றப்பட்ட இந்த கொடியை வந்து சென்னையில் சார்ஜ் கோட்டையில் அருங்காட்சியகத்தில் வந்து வச்சுருக்காங்க, பொதுமக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய கொடியோட நீள அகலம் அப்படின்னு பார்க்குறப்ப 3:2. இந்த அசோக சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஆரங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 24 அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடிக்காத்த குமரன், இவர் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலையில் பிறந்தார். இவர் வந்து இளமையாக இருக்கிறப்பவே வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா விடுதலை போராட்ட இயக்கங்களில் வந்து நிறையாவே கலந்துட்டு இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு 1932 வருடம் என்ன ஆகும் அப்படின்னா நாடு ஃபுல்லாக போராட்டங்கள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இந்த போராட்டத்தில் காந்தியடிகளை வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கைது வந்து பண்ணிட்டாங்க. அப்போ அந்த போராட்டங்களில் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த திருப்பூர் குமரன் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா கொடியை ஏந்திட்டு போயிருந்திருக்காரு. இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்கிறப்ப காவல்துறையினர் எல்லாருமே வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா போராட்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு விதத்தில் வந்து நிறையா வந்து தாக்குதல்களை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி போலீஸாரால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த திருப்பூர் குமரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குமரன் வந்து என்ன செஞ்சாருன்னா உயிர் துறந்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
இந்த மாதிரி இவர் வந்து செத்தப்ப கூட என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கையில் இருந்த அந்த தேசிய கொடியை வந்து கீழே போடாமலே வந்து என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னா, கையில் உயர்த்தியபடியே வந்து இவர் வந்து உயிரை வந்து விட்டுருக்காரு. அந்த அளவுக்கு இவர் வந்து தேசிய கொடியை வந்து மதிப்பு வாய்ந்ததா மதிப்பு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றதுக்காகவே இவரை வந்து சிறப்பிக்கக்கூடிய வகையில் வந்து கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லி இந்த திருப்பூர் குமரனுக்கு வந்து கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லி வந்து பெயர் வந்து சிறப்பு பெயர் வந்து வச்சிருக்காங்க. இவரை வந்து சிறப்பிக்கக்கூடிய வகையில் இவரோட நூற்றாண்டுல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்திய அரசு வந்து ஒரு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டு சிறப்பிச்சிருக்கதாகவும் நமக்கு வந்து இந்த ஒரு பாக்ஸில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமாலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேசிய லட்சினை, அதாவது சாரநாத் அசோகத் தூண், அதாவது அசோகரோட சாரநாத் தூணில் உச்சியில் இருக்கக்கூடிய சிகரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி தூண் இருக்குது அப்படின்னா, இதோட இந்த சிகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு லட்சினை தான் என்ன அப்படின்னா, அந்த சிங்கம், நான்முக சிங்கம் வந்து இந்த உயரத்தில் அந்த கோபுரத்தில் வந்து இருக்கும். அதை தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்திய தேசிய சின்னமாக வந்து அந்த ஒரு சிம்பலை வந்து அந்த ஒரு ஒரு அமைப்பை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா, ஜனவரி 26, 1950 வருடம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நான்முக சிங்கம் கீழே வந்து சக்கரம் இந்த மாதிரி இருக்கும், யானை, குதிரை இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கு கீழே வந்து என்ன பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இதோட தமிழ் மீனிங் வந்து என்ன அப்படின்னா, வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த ஒரு வார்த்தை தான் வந்து நம்ம லட்சினைக்கு கீழே, அந்த சிங்கத்துக்கு கீழே வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த அசோக சக்கரம் இருக்குல்ல, அந்த சக்கரம் இருக்குல்ல, இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு பக்கத்தில் 2 பக்கமும் வந்து விலங்குகளோட உருவங்கள் வந்து இருக்கும். இந்த தேசிய லட்சினை வந்து மேல் பகுதி, அடிப்பகுதி அப்படின்னு சொல்லி 2 பகுதியாக வந்து பிரிக்கிறாங்க. அதாவது இப்போ வந்து நம்ம மேல் பகுதி வந்து சிங்கம் இருக்க மாதிரி, இந்த மேல் பகுதி வந்து சிங்கம் இருக்க மாதிரி ஒரு பகுதியாகவும், கீழ்ப்பகுதி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடிப்பகுதி அப்படின்றத சொல்கிறாங்க. மேல் பகுதியில் 4 சிங்க உருவங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று பின்னாடி, இந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் பார்க்குன்னு சொல்லி ஒன்றுக்கு ஒன்று அப்படியே பின்னாடி பக்கம் வந்து ஒட்டி இருக்க மாதிரி வந்து வட்ட வடிவமான ஒரு பீடத்தில் தான் வந்து என்னென்னா அந்த நான்முக சிங்க அமைப்பு வந்து அந்த இதை வந்து வடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமது லட்சணையில் வந்து தெரியக்கூடிய அந்த சிங்கங்களோட உருவங்கள் எத்தனை தெரியும் அப்படின்னா, நமக்கு 3 தான் தெரியும். ஃப்ரண்ட்டில், லெஃப்ட், ரைட்டுன்னு சொல்லி நமக்கு 3 மட்டும் தான் தெரியும். பின்னாடி இருக்கிறது வந்து நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிங்கம் வந்து தெரியாது. இது வந்து மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிங்கங்களோட உருவங்கள் வந்து பார்த்தோம். அடிப்பகுதியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, யானை, குதிரை, காளை, சிங்கம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விலங்குகளோட உருவங்கள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தர்ம சக்கரம் வந்து இருக்கும். சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா தர்ம சக்கரம் வந்து அடிப்பகுதியில் இருக்குது. அடிப்பகுதியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா தர்ம சக்கரம், யானை, குதிரை, காளை, சிங்கம் இந்த உருவங்கள்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த லட்சினை நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அலுவல் முறை கடித முகப்பு, நம்ம அலுவல் முறையில் கடிதங்கள் எழுதுகிறப்ப அந்த முகப்புகளில், இந்திய நாணயங்களில், கடவுச்சீட்டுகள் எல்லாம் இந்த ஒரு சிம்பிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அசோகர் காலத்தில் சாரநாத் தூண், அந்த தூணில் உச்சியில் அந்த சிகரத்தில் இருந்தது தான் என்ன அப்படின்னா அந்த நான்முக சிங்கம். இப்போ இந்த நான்முக சிங்கம் எங்கே பாதுகாக்கப்பட்டுட்டு இருக்குது அப்படின்னா, சாரநாத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் தான் வந்து இது வந்து பாதுகாக்கப்படுறதா நமக்கு உங்களுக்கு தெரியுமாலாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த தேசிய கொடியை பார்த்தோம், 2வது தேசிய லட்சினை பார்த்தோம், 3வது நம்ம பார்க்க போகிறது தேசிய கீதம். நம்மளோட தேசிய கீதம் அப்படின்றது ஜனகணமன அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த இறையாண்மை கொண்ட ஒரு பாடல். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் வந்து இறையாண்மை இருக்குது, ஒருமைப்பாடு இருக்குது, அதை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும், மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே ஒரு அடையாள சின்னமாக தான் இந்த தேசிய கீதத்தை வந்து வச்சுருக்கோம். இந்த தேசிய கீதத்தை எழுதினது யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். இவர் வந்து வங்காள மொழியில் வந்து எழுதினார். இதை எப்போ வந்து மொழியாக்கம் செஞ்சாங்க, வங்காள மொழியில் இருந்து எப்போ வந்து ஹிந்தி மொழிக்கு மொழியாக்கம் செஞ்சாங்க அப்படின்னா, ஜனவரி 24, அதாவது ஹிந்தி மொழியாக்கம் செஞ்சு அதை வந்து எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஜனவரி 24, 1950 வருடம் தான் வந்து தேசிய கீதமாக வந்து இந்த ஒரு ஜனகண மன அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமால, இந்த பாட்டு வந்து யார் எழுதுனது, எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இப்போ கொடியை தயாரித்தது யாராவது, எப்போ ஏற்றப்பட்டுச்சு அப்படின்றது பார்த்த மாதிரியேவும் இந்த பாடலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாட்டு எப்போ ஃபஸ்ட் டைம் பாடினாங்க அப்படின்னா 1911 வருடம் டிசம்பர் 27 நாள் வந்து பாடியிருக்காங்க. கொல்கத்தாவில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றுச்சு. எங்கே அப்படின்னா கொல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றுச்சு. அங்கே தான் அந்த மாநாட்டில் தான் இந்த பாட்டை ஃபஸ்ட் டைமாக வந்து பாடியிருக்காங்க. இந்த பாட்டை பாடுறதுக்குன்னு சொல்லி ஒரு சில விதிகள் வந்து இருக்குது. விதிகள் அதை பின்பற்ற வேண்டிய ஒரு கடமைன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த பாட்டு வந்து 52 வினாடிகளை நம்ம பாடணும். அந்த 52 வினாடிகளுக்குள்ளே பாடி இசைக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒன்று.
ரெண்டாவது, இந்த பாடல் இந்த நம்ம தேசிய கீதத்தை பாடுறப்ப நம்ம ஆடிட்டு ஓடிட்டு எப்பயும் இல்லாமல் கை காலை நேராக வச்சு அசையாமல் நிற்கணும், இந்த பாட்டு முடிகிற வரைக்கும் அசையாமல் நிற்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை பாடுறப்ப இதுக்கான மீனிங் என்ன அப்படின்ற அந்த மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உணர்வு பூர்வமாக பாடணும் அப்படின்னு சொல்லி பின்பற்ற வேண்டிய வழிகள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேசிய பாடல் வந்து பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தது தேசிய கீதம், இப்போ பார்க்க போகிறது தேசிய பாடல். நம்மளோட தேசிய பாடல் எது அப்படின்னா வந்தே மாதரம். வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடல் வந்து விடுதலைக்காக போராடினாங்களா, அந்த போராட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடலாக வந்து இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேசிய பாடலை எழுதினது யார் அப்படின்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி. இவர் வந்து வங்காள எழுத்தாளர் அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த தேசிய பாடல் அப்படின்றது நம்ம தேசிய கீதத்துக்கு இணையான ஒரு பாடல். அதாவது இந்த தேசிய கீதத்துக்கு நம்ம எவ்வளவு சிறப்பு கொடுக்குறோமோ அந்த சிறப்புக்கு இணையாக இருக்கக்கூடிய பாடல் தான் தேசிய பாடல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவரும் மேனாள் குடியரசுத் தலைவருமான ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இதுக்கு நம்ம தேசிய கீதத்துக்கு கொடுக்கக்கூடிய அதே ஒரு சிறப்பை நம்ம தேசிய பாடலுக்கும் கொடுக்கணும் அப்படின்றத ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை வந்து எதில் இருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஆனந்த மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவலில் இருந்து தான் இந்த பாடலை வந்து எடுத்திருக்காங்க. யார் எழுதுனது, எங்கேருந்து எடுத்தாங்க, இதுக்கு யார் வந்து அதுக்கு ஈக்குவலான சிறப்பு கொடுக்க சொன்னது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேசிய உறுதிமொழி. தேசிய உறுதிமொழி நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப சொல்லியிருப்போம், இந்தியா என் தாய்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி வந்து நம்ம டெய்லி வந்து சொல்லுவோம். இந்த தேசிய உறுதிமொழியை வந்து யார் வந்து எழுதி கொடுத்தது அப்படின்னா தெலுங்கு மொழியில் வந்து எழுதியிருக்காரு வெங்கட சுப்பாராவ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். வெங்கட சுப்பாராவ் அவர்கள் தான் தெலுங்குல வந்து இந்த தேசிய உறுதிமொழி வந்து எழுதியிருக்காங்க. எந்த மொழியில் எழுதுனது, யார் எழுதுனது, ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு தேசிய நுண்ணுயிரி வந்து நம்ம பார்க்க போகிறோம். தேசிய நுண்ணுயிரி அப்படின்றது நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வந்து பால். அது டீ, காஃபி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஐட்டமாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அது வந்து பால். இந்த பாலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாக்டோபேசில்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்ப்ரூக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிரி வந்து இருக்குது. அதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய தயிர், பால் இதில் இருந்து உருவாக்கப்படக்கூடியதான் இந்த நுண்ணுயிரி லாக்டோபேசில்லஸ் டெல்ப்ரூக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வந்து 2012 வருஷம் தான் தேசிய சின்னமாக வந்து நம்ம வந்து அங்கீகரிக்கிறோம். தேசிய நுண்ணுயிரியாக வந்து நம்ம அங்கீகரிச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த நுண்ணுயிரி என்ன செய்யுது அப்படின்னா பாலில் வந்து ஒரு ரியாக்ட் பண்ணி பாலை வந்து ஒரு மாற்றம் அடைய செஞ்சு நமக்கு வந்து ஒரு தயிரை வந்து உற்பத்தி செஞ்சு தருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு வேதிவினையை நடத்தி பாலில் இந்த பாக்டீரியா ஒரு வேதிவினையை நடத்தி அதில் இருக்கக்கூடிய புரதத்தை மாற்றி வர்றதுனால நமக்கு வந்து தயிர் வந்து கிடைக்குது. தயிர் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். செரிமானத்துக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது, செரிமானத்தை சரி செய்யக்கூடியதாக இருக்குது, வயிற்று சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த கோளாறுகளுக்கு ஒரு சிறந்த ஒரு மருந்து உணவு பொருளாக இருக்குது. குளிர்ச்சி தர்றதுக்காகவுமே நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தயிரை வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தயிர் நமக்கு கிடைக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியது எது அப்படின்னா இந்த நுண்ணுயிரி, இந்த லாக்டோபேசில்லஸ் டெல்ப்ரூக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணுயிரியை நம்ம தேசிய நுண்ணுயிரியாக நம்ம அங்கீகரிச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய நாணயம். அதாவது இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய பணத்தோட பேர் தான் ரூபாய். நம்ம இந்திய ரூபாய் அப்படின்றது சொல்லுவோம். அமெரிக்காவில் டாலர் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி நம்ம இந்தியானா நம்ம வந்து ரூபாய்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 16வது நூற்றாண்டில் சிர்சா சூரி அவர் வெளியிட்ட ஒரு வெள்ளி நாணயத்தோட பேர் தான் என்ன அப்படின்னா ருபியா அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ரூபாய்ன்னு சொல்கிறோம்ல, ₹1, ₹2, ₹10, ₹100 சொல்கிறோம்ல, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னா 16வது நூற்றாண்டில் சிர்சா சூரி அவர்கள் வெளியிட்டார் ஒரு வெள்ளி நாணயம். அந்த வெள்ளி நாணயத்துக்கு ருபியா அப்படின்னு சொல்லி பேர் வந்து இருந்துச்சு. அந்த ருபியா அப்படின்றதான் இப்போ வந்து ருபியான்னு சொல்லி ரூபாய்ன்னு சொல்லி மாறி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு டாலருக்குனா ஒரு சிம்பிள் போடுவோம். அதே மாதிரி நம்ம இந்திய நாணயத்துக்குன்னு நம்ம ரூபாய்க்கான சிம்பிள் வந்து என்ன அப்படின்னா இந்த ஒரு சிம்பிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ரூபாய்க்கான அந்த ஒரு சின்னத்தை வடிவமைச்சது யார் அப்படின்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர், நம்ம தமிழகத்தை சேர்ந்த டி. உதயகுமார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 2010வது வருடத்தில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த டி. உதயகுமார் அவர்கள் தான் ரூபாய்க்கான சின்னத்தை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வடிவமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தேசிய நாள்காட்டி. தேசிய நாள்காட்டி அப்படின்றது எப்போ இருந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா கனிஷ்கரோட காலத்திலிருந்து, பேரரசர் கனிஷ்கர், அதாவது கிறிஸ்துவுக்கு பின்னாடி 78வது அந்த ஒரு ஆண்டு காலத்தில் இருந்தே வந்து தேசிய நாள்காட்டி, இந்த ஆண்டு முறை, இந்த நாட்காட்டு முறையெல்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மார்ச் 22ஆம் தேதி என்ன அப்படின்னா சமமான பகல் இருக்கும், சமமான இரவு இருக்கும்.
இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லீப் வருஷம் அப்படின்னா மார்ச்சில் வந்து 21 நாட்களாக வந்து இருக்கும். லீப் வருடமாக வந்துருச்சு அப்படின்னா இந்த சம இரவு பகல் நாள் அப்படின்றது மார்ச் 21ஆம் தேதி வரும். ஆக்சுவலாக மார்ச் 22ஆம் தேதி சம இரவு பகல் இருக்கக்கூடிய ஒரு நாள். இது லீப் வருடம் அப்படின்றப்ப ஒரு நாள் முன்னாடி போய் மார்ச் 21 வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஒரு மெத்தடை வச்சு தான் சக ஆண்டு முறை, இந்த ஒரு சக ஆண்டு முறையை வச்சு தான் தேசிய நாள்காட்டி வந்து பின்பற்றப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாஹா இவரோட தலைமையில் தான் நாட்காட்டி சீரமைப்பு குழுவோட பரிந்துரை பேரில் 1957 வருஷம் வந்து தேசிய நாட்காட்டி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த வருடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா 1957 வருஷம் மார்ச் 22. எந்த தினம் அப்படின்றத நம்ம ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். சம இரவு பகல் இருக்கக்கூடிய நாள் மார்ச் 22. அந்த நாளில் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. யாரோட தலைமையில் அப்படின்னா மேக்நாத் சாஹா அவரோட தலைமையில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேசிய சின்னங்கள், இந்த தேசிய சின்னங்கள் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் நாட்டுப்பற்ற கொடுக்கக்கூடிய மாதிரி, ஒற்றுமை உணர்வை தரக்கூடிய மாதிரி, அந்த ஒற்றுமை உணர்வை வந்து வளர்க்கக்கூடிய விதத்தில் தான் அந்த தேசிய சின்னங்கள் வந்து இதுக்கு முக்கிய பங்கை வந்து கொடுக்குது அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா தேசிய சின்னங்கள் அப்படின்றப்ப தேசிய கீதம் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வந்து தேசிய கொடி பார்த்தோம், அதுக்கடுத்து வந்து தேசிய லட்சினை பார்த்தோம், தேசிய கீதம், தேசிய பாடல், தேசிய உறுதிமொழி, தேசிய நுண்ணுயிரி, இந்திய நாணயம், தேசிய நாள்காட்டின்னு சொல்லி முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேசிய சின்னங்கள்லாம் நமக்கு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசிய நாட்கள். தேசிய நாட்கள் அப்படின்றப்ப சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய நாட்கள் வந்து பார்க்க போகிறோம். சுதந்திர தினம் அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம சுதந்திர தினமாக வந்து அனுசரிக்கிறோம். ஏன் அந்த நாளில் வந்து அனுசரிக்கிறோம் அப்படின்னா அந்த நாளில் தான் நம்ம இந்தியா வந்து ஆங்கிலேயரோட ஆட்சியில் இருந்து விடுதலை பெற்றுச்சு. அதனால தான் விடுதலை தினம், விடுதலை போராட்டத்தில் இருந்து வெற்றி பெற்றனால விடுதலை பெற்ற நாள் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 15 வந்து நம்ம அனுசரிக்கிறோம். நெக்ஸ்ட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக நம்ம இந்தியா வந்து உதித்த நாள் எந்த நாள் அப்படின்னா ஆகஸ்ட் 15 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாடு விடுதலை பெற்ற அந்த நாள் அன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மகாகவி பாரதியார் இருக்கார்ல, அவரோட ஒரு முக்கியமான ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டை வந்து அகில இந்திய வானொலியில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பாடியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது யார் பாடுனா அப்படின்னா டி.கே. பட்டம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடக இசை பாடகியாக இருக்கக்கூடிய டி.கே. பட்டம்மாள் அவர்கள் தான் இந்தியா சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு வந்து ஆடுவோமே பல்லு பாடுவோமே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டை வந்து பாடுனாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுதந்திர தினம் வந்து இன்னைக்கு வரைக்குமே நம்ம நாட்டில் எல்லா இடங்கள்லையுமே வந்து எல்லா தரப்பினர், எல்லா மதம், எந்த ஒரு சமூகம் எதா இருந்தாலுமே அந்த ஒரு தினம் வந்து ஒரு பெருமைக்குரிய நாளாக, மகிழ்ச்சி கொண்ட நாளாக வந்து எல்லாராலையுமே வந்து கொண்டாடப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த சுதந்திர தினம் அன்னைக்கு நம்ம நாட்டோட சார்பாக பிரதமர் அவர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா டெல்லியில் செங்கோட்டையில் வந்து கொடியேற்றுவாங்க. சுதந்திர தினம் அன்னைக்கு டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் வந்து கொடியேற்றுவார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் சுதந்திர தினத்தை பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு வந்து குடியரசு நாள் அப்படின்றது 1950 வருடம் ஜனவரி 26ஆம் தேதி வந்து நம்ம குடியரசு தினமாக வந்து அனுசரிக்கிறோம். ஒவ்வொரு வருஷமே ஜனவரி 26ஆம் தேதி வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா குடியரசு தினமாக அனுசரிக்கிறோம்னு பார்த்தோம். இது எந்த ஆண்டுல இருந்து அப்படின்னா 1950ஆவது ஆண்டில் இருந்து. நெக்ஸ்ட்டு இந்த குடியரசு தினம் அப்படின்னு சொல்லி ஏன் வந்து அந்த ஒரு தினத்தை வந்து நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியா வந்து விடுதலை வாங்கினால தான் சுதந்திர தினம், நம்ம சுதந்திரம் அடைஞ்சனால சுதந்திர தினம் சொல்கிறோம். இது என்ன குடியரசு தினம் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய அரசியல் சாசனம் எந்த நாளில் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா ஜனவரி 24. அந்த ஒரு தினத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து குடியரசு தினமாக வந்து கொண்டாடுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1947 நம்ம நாடு வந்து சுதந்திரம் வந்து வாங்கிருச்சு. ஆனாலுமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரிட்டனோட அரசி தான் வந்து நம்ம இந்தியாவோட கௌரவ தலைவராக வந்து இருந்திருக்காங்க. 1947 வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியா சுதந்திரம் வாங்கிருச்சு. ஆனால் வந்து இந்த 47 சுதந்திரம் வாங்கினாலும் நம்ம இந்தியாவோட கௌரவ தலைவராக இருந்தது யார் அப்படின்னா பிரிட்டனோட அரசி தான் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து எப்போ ஒரு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டுச்சோ அப்போ இருந்து தான் வந்து நம்ம இந்தியாவில் இருந்து ஒரு குடிமகன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவோட முதல் குடிமகன் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். சுதந்திரம் வாங்கி 3 வருடங்கள் கழிச்சு 1950ஆவது வருடம் ஜனவரி 26ஆம் தேதி தான் வந்து என்ன ஆகுதுன்னா நாட்டோட முதல் குடிமகனாக வந்து குடியரசுத் தலைவர் வந்து இருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியே வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
குடியரசு தினத்தில் செங்கோட்டையில் கொடியேற்றுறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். குடியரசு தினத்தன்னைக்கு குடியரசுத் தலைவர் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவார். இதே சுதந்திர தினம் அப்படின்னா பிரதமர் அவர்கள் வந்து டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்திய குடியரசு நாள். இந்திய குடியரசு நாள் அப்படின்றது என்னைக்கு? ஜனவரி 26. அன்னையில் இருந்து 3 நாள் கழிச்சு ஜனவரி 29ஆம் தேதி என்ன நடக்கும் அப்படின்னா பாசறைக்கு திரும்புதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழா வந்து சிறப்பாக வந்து நடைபெறும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பாசறைக்கு திரும்புதல் அப்படின்றது 3 முக்கியமான படைகள் வந்து நமக்கு தெரியும். கடற்படை, தரைப்படை, விமானப்படை. இந்த 3 படையில் இருக்கக்கூடிய இசைக்குழுவினர் எல்லாருமே நிகழ்ச்சிகளை வந்து நடத்துவாங்க. இந்த நிகழ்ச்சியோட ஒரு சிறப்பு விருந்தினர், முதன்மை விருந்தினர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு பகுதியாக வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த விழாவில் 6 மணி வாக்கில் 6 மணிக்கு வந்து குடியரசுத் தலைவர் இருக்கக்கூடிய அந்த மாளிகை வந்து மின் விளக்குகளால் அலங்கரித்து அந்த லைட்டெல்லாம் போடுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா பாசறைக்கு திரும்புதல். குடியரசு தினத்தில் இருந்து 3 நாள் கழிச்சு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும். இந்த நிகழ்ச்சியில் யார் வந்து இசை வந்து கொடுப்பா, யார் வந்து நிகழ்ச்சிகளை நடத்துறது அப்படின்னா தரைப்படை, காலாட்படை, அடுத்து வந்து விமானப்படை. இந்த 3 படைகளை சேர்ந்தவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் சுதந்திர தினம். நெக்ஸ்ட் வந்து குடியரசு தினம் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான தினம் என்ன அப்படின்னா காந்தி ஜெயந்தி. நம்மளோட தேசத்தந்தை யார் அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்கள். அவரோட பிறந்த தினம் அக்டோபர் 2. அந்த நாளை தான் வந்து நம்ம காந்தி ஜெயந்தியை வந்து நம்ம கொண்டாடுறோம். காந்தி பிறந்த அந்த ஒரு நாளை தான் வந்து நம்ம காந்தி ஜெயந்தி, காந்தி பிறந்த தினத்தை நம்ம சர்வதேச அஹிம்சை தினமாக வந்து கொண்டாடுறோம். சர்வதேச அஹிம்சை தினம் என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 2. இது எப்போ இருந்து இந்த அஹிம்சை தினமாக வந்து அக்டோபர் 2 வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா 2007 வருடம். 2007 வருஷம் தான் ஐநா சபை வந்து அஹிம்சை நாள், சர்வதேச அஹிம்சை நாளாக அக்டோபர் 2 கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த வருடத்தில் இருந்து அப்படின்னா 2007 இருந்து. இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய தேசிய சின்னங்கள், தேசிய நாட்கள். இந்த பாடத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மீள் பார்வை வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட தேசிய சின்னங்கள் அப்படின்றப்ப என்னென்னலாம் தேசிய சின்னங்கள் அப்படின்னா தேசிய புலி, தேசிய விலங்கு அப்படின்றப்ப புலி, யானை, டால்ஃபின், மயில், கருநாகம், ஆலமரம், மாம்பழம், கங்கை, தாமரை. இது எல்லாமே நம்ம இந்தியாவோட தேசிய சின்னங்கள். இயற்கையில் இருந்து நம்ம எடுத்த நம்ம இயற்கை தேசிய சின்னங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சபை எப்போ வந்து தேசிய கொடியை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதாவது 3 கலரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தேசிய கொடி வந்து எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா 1947 ஜூலை 22ஆம் தேதி தான் அந்த மூவர்ண கொடியை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு தேசிய கொடி, தேசிய லட்சணை, தேசிய கீதம், தேசிய பாடல். இதுவுமே வந்து மற்ற தேசிய சின்னங்கள் தான். நம்ம எப்படி மேலே வந்து புலி, யானை, டால்ஃபின், மயில்னு சொல்லி இந்த தேசிய சின்னங்கள் பார்த்தோமோ அதே மாதிரி தேசிய பாடல், தேசிய கொடி, தேசிய லட்சணை, தேசிய கீதம் இதுவுமே வந்து தேசிய சின்னங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்மளோட தேசிய விழாக்கள் அப்படின்றப்ப வந்து சுதந்திர தினம், 2வது குடியரசு தினம், 3வது காந்தி ஜெயந்தி. இது எல்லாமே வந்து நம்மளோட தேசிய விழாக்கள் அப்படின்னு சொல்லி மீள்பார்வையில் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிருக்க வேண்டியது. இதில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த இயர்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த தேசிய பாடல், தேசிய கீதம் இந்த மாதிரி இருக்கக்கூடியது. தேசிய உறுதிமொழியை எழுதினது யார், எந்த மொழியில் எழுதினாங்க, எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இந்த தினம், ஆண்டை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும். இதுதான் இந்த பாடம். அதாவது குடிமையியல்ல முதல் பாடம் 6th செகண்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸில் குடிமையியல்ல ஃபர்ஸ்ட் பாடம். இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்குறேன். இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோ கேட்கலாம், கமெண்ட்டில் வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா சர்வதேச அஹிம்சை தினம் டேஸ். சர்வதேச அஹிம்சை தினம் டேஸ். 2வது நம்ம தமிழகத்தின் மாநில பறவை எது. நம்ம தமிழகத்தின் மாநில பறவை எது. இதுதான் 2வது கொஸ்டின். 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.